கணித மேதை யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். அபாக்கஸ் பயிற்சி நம்மளோட எல்லா விதமான ஆற்றல்களையும் மேம்படுத்தும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? தினம்தோறும் அதற்காக நம்ம பயிற்சிகள் செய்யணும். அதில் என்னென்ன பயிற்சி எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு கேம் மாதிரி பார்ப்போம். இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாலியாக டெய்லி இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு நோட் புக், ஒரு பென்சில், அப்புறம் டைம் செட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாப் வாட்ச் இல்லை டைமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக யாராச்சும் ஒருத்தவங்க டைம் செட் பண்ணி நீங்கள் இந்த கேம் விளையாண்டா நல்லாயிருக்கும். 3 விதமான ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பண்ணணும் நம்ம. அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கேமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயிற்சி பேர் வேக எழுத்து பயிற்சி, அதாவது ஸ்பீட் ரைட்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வேகமாக அபாக்கஸ்லேருந்து நம்ம நோட்டில் எழுதி திருப்பி அபாக்கஸ்க்கு போகிறதுக்காக இந்த ட்ரைனிங் நம்ம பண்ணுறோம். ஸோ படிப்படியாக என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 0 இந்த நம்பர்ஸை நம்ம திரும்ப திரும்ப ஃபாஸ்ட்டாக எழுதணும், குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளே. இப்போ நான் 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். அதில் நான் இதை எழுதி போகிறேன். எவ்வளோ எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரெடி? டைம் செட் பண்ணிக்கோங்க. 0ல் வச்சுட்டு ஸ்டார்ட். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 0 இதை நம்ம கரெக்டாக எழுதணும். அந்த வரிசையில் எழுதணும். நேராக இருக்கிற வரிசையும் கரெக்டாக இருக்கணும். நம்ம எழுத்தும் எல்லாருக்கும் புரியணும். ஸ்பீடாகவும் எழுதணும். இது எல்லாமே இந்த கேமோட ரூல். இப்போ இந்த 1 மினிட் டைம் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 5 தடவை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம், மேக்ஸிமம் உங்களோட விருப்பம். முன்னாடி செஞ்சதுக்கு அடுத்த தடவை செய்கிறப்போ உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இதை முடிச்சுட்டு நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டைம் முடிய போகுது. ஸ்டாப். எத்தனை லைன்ஸ் எழுதியிருக்கோம், எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போது இது கரெக்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதில் லாஸ்ட்டில் தப்பு இருக்குது. ஸோ இது தப்பு, இதுவும் தப்பு, ஃபுல்லாக முடிக்கல. ஸோ டோட்டல் 12. இப்போ நம்ம 1 நிமிஷத்துக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். அதில் 1 ஃபுல்லாக நேராக இருக்கணும், 2 ஃபுல்லாக நேராக இருக்கணும், 3 ஃபுல்லாக நேராக இருக்கணும், ப்ளஸ் எல்லாமே வேறு கரெக்டாக வேறு இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த இதுக்கு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ 2வது கேம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்போ அடுத்த லைனில் அடுத்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது 2 3 4 அப்படின்னு ஆரம்பிக்கணும். 2 3 4 5 6 7 8 9 0 1. இப்போ அதுக்கடுத்த லைனில் அதுக்கடுத்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி அடுத்தடுத்து நம்ம நம்பர்லேருந்து ஆரம்பித்து எழுதணும். இப்போ நம்ம வீடியோக்காக 30 செகண்ட் நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. ஸ்டார்ட். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போனது ஒரே நம்பர் எழுதுறதுனால ஈஸியாக எழுதிடலாம். இதில் அடுத்தடுத்த நம்பர்லேருந்து எழுதுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ 1 2 3ன்னு எழுதுவோம் ஃபஸ்ட்டு லைன். 2வது லைனில் 2 3 4 அப்படின்னு போயிட்டு, இப்போது இது ஒரு செட், அதாவது ஒரு 10 நம்பர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா திருப்பியும் பழையபடி 1 2 3 4 அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஒரு 1 மினிட் இல்லை 2 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு டைம். எவ்வளோ கரெக்டுங்கிறத பார்ப்போம்.
இதில் எல்லாமே கரெக்டு. ஸோ 6 மார்க். நான் 30 செகண்ட் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். மூன்றாவது டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக், நண்பர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? எண்கள்லையும் அதே மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் எந்தெந்த எண்களுக்கு எந்தெந்த எண் நண்பன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. இதில் நடுவில் இருக்கிற 5க்கு 5 நண்பன். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸுக்கு யார் யார் நண்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். 4க்கு 6, 3க்கு 7, 2க்கு 8, 1க்கு 9. இப்போ இவங்களையெல்லாம் சேர்த்து நம்ம எழுதிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நண்பர்களை நம்ம சேர்த்து எழுதிடலாம். 9 1 8 2 7 3 6 4 5 5. இதை ஏன் நம்ம இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா, பின்னாடி அபாக்கஸில் இது ரொம்ப முக்கியம். அதனால் இதை ஒரு ஃபார்முலாவாக நம்ம நினச்சிக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக இந்த கேம் நம்ம விளையாடுறோம். இதுக்கு நான் இப்போதைக்கு 30 செகண்ட் டைமில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் 1 மினிட் இல்லை 2 மினிட் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட். 9 1 8 2 7 3 6 4 5 5. இதையே இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம பின்னாடி அபாக்கஸ் செய்கிறப்போ கேல்குலேஷனுக்கு நமக்கு எப்படி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அபாக்கஸ்க்கு இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டெக்னிக்ஸுக்குமே வலது கையில் எழுதுகிற டெக்னிக்ஸ். அதே மாதிரி அடுத்த கேம் இப்போ வரப்போகுது. அந்த கேம் வந்து இடது கையில் எழுதுகிற கேம். இப்போ ஸ்டாப். எத்தனை கரெக்டுன்னு பார்ப்போம். 1 இது தப்பு. ஸோ 2 3 4 இது கரெக்டு, இது தப்பு. 1 2 3 4 5 5 கரெக்டு. நம்ம அடுத்து விளையாட போகிற கேம் வந்து நம்மளோட வலது மூளைக்கான கேம். இதில் வந்து நம்ம இடது கையை வச்சு எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ இடது கையில் நம்ம பென்சில் பிடிச்சி எழுதணும். ஓகேவா? இதுக்கு வந்து 0 9 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னு நம்பர்ஸை ரிவர்ஸில் எழுதிக்கணும். அதாவது 1லேருந்து எழுதாமல் ரிவர்ஸில் எழுதிக்கணும். இதுக்கு நான் இப்போதைக்கு டைம் 1 நிமிஷத்துக்கு நான் எழுதி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? ஓகே. லெஃப்ட் ஹேண்டில் பென்சிலை பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்ட். 0 9 8 7 6 5 4 3 2 1. இதையே திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கணும். இது எதற்காக அப்படின்னா, நம்மளோட பாடியில் இடது பாகம்ல என்னென்ன வேலை பார்க்குறோமோ அது வலது மூளைக்கும், வலது பாகத்தில் என்னென்ன வேலை பார்க்குறோமோ அது இடது மூளைக்கும் நல்ல ஆற்றலை கொடுக்கும். அதனால அபாக்கஸ் வந்து நம்ம 2 மூளைக்குமான பயிற்சி. நம்ம 2 கைகளையும் வச்சு நம்ம குழந்தைங்க வந்து இந்த அபாக்கஸில் பண்ணுறனால நம்மளோட 2 மூளைக்குமான வேலை கரெக்டாக நடக்கும். அதற்கான தினசரி பயிற்சி தான் இந்த பயிற்சி. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழக ஓரளவுக்கு கரெக்டாக வரும். டைம் முடிய போது. ஸ்டாப். இதுலையும் எப்பயும் போல் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் 5 வந்திருக்கு. இதுலையும் நேராக கொண்டு வரதுக்காக பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எழுதுங்க. இது வந்து இடது கையில் எழுத வேண்டிய பயிற்சி. இவ்வளோ நேரம் நம்ம நோட்டை பார்த்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி பழகணும் இல்லைங்களா? அதே இது அடுத்த லெவலுக்கு நம்ம நோட்டை பார்க்காம எழுதணும். அதாவது அபாக்கஸை பார்த்துக்கிட்டே நோட்டை பக்கம் திரும்பாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம நம்பர் எழுதுகிற மாதிரி நம்ம பயிற்சி பெறணும். அந்த லெவலுக்கு வரணும்னா இந்த 4 பயிற்சியையும் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நோட் பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நோட்டை பார்க்காம எழுதி பழகணும். தினசரி பயிற்சியோட ஒரு பாகமான வேக எழுத்து பயிற்சியை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த டெக்னிக்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நீங்களும் கணித மேதையாக எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.